முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடுவண் அரசு மீது குற்றம் சுமத்தாமல் தங்கள் சாதனைகளை பட்டியலிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை, பிரதமரை சந்திக்க பன்னீர்செல்வம் ஒப்புதல் கோரியது குறித்து தனக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து ரிவ்யூ பண்றாங்க. எத்தனை திமுக காரங்க போய் மக்களை சேர்த்தீங்க, தொண்டர்களை சேர்த்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க. நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் 4 ஆண்டுகள்ல என்ன பணி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ரிப்போர்ட் கார்டை மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா 5வது ஆண்டு என்பது எப்பொழுதுமே எலெக்ஷன் இயர். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சாக்குப்போக்கு சொல்லாம, இன்னும் குற்றச்சாட்டு சொல்லாம, இன்னும் மத்திய அரசு மேல பழி போடாம, இந்த கடைசி 1 வருட காலத்துல வெளியே வந்த பிறகு, மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருடைய சாதனைகளை பட்டியலிடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 511 தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றி இருக்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்லணும். இதற்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறாங்களா? 4 ஆண்டுகள தமிழகம் எப்படி மாறி இருக்கு, அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மறுபடியும் பழிச்சொல் சொல்லி இன்னொருவர் மீது பாரத்தை போட்டு மத்திய அரசின் மீது தொடர்ந்து பழி போடக்கூடிய செயலை யாரும் எதிர்பார்க்க போவது கிடையாது, எதிர்பார்ப்பது